வணக்கம். நிஜங்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பொதுவாக பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பசங்க யாராவது அவங்களுடைய கருத்தை சொன்னா, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா அந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறதுக்காக சினிமா பிரபலங்களும் இளைஞர்களும் வந்திருக்காங்க. பேசுவோம். பொங்கலன்றும் ஜல்லிக்கட்டு பற்றிய தீர்ப்பு வராததால் மிகவும் ஏமாற்றமும் சோகமும் அடைந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் சென்னை மெரினா கடற்கரை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் பற்பல இடங்களிலிருந்து ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி அறப்போர் நிகழ்த்தி வருகின்றனர். இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என எல்லோரும் ஒருங்கிணைந்து நடத்துகின்ற இந்த அறப்போராட்டத்தின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகும். ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இருந்தே ஆகணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒன்னா நின்றுட்டு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. வி ஹேவ் டேனியல் பாலாஜி, இமான் அண்ணாச்சி, நட்டி இந்த பக்கம் தீனு, விக்னேஷ் அண்ட் காளி. உங்க டீம்ல இருந்து எல்லாரும் பயங்கரமா குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படியாவது ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும் சொல்லிட்டு. லெட் மீ ஸ்டார்ட் வித் யூ தீனு. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பெஷலி நார்த் சைடு பார்க்கும்போது இது எல்லாமே கிராமத்து சம்மந்தப்பட்டவங்க தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ற இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு இது பத்தி என்ன தெரியும்? மரீனா பீச்ல சும்மாவே நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, லா என்ன இருக்கு, சட்டம் என்ன இருக்கு, அதை தெரியாம சும்மாவே நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை மேம், அப்படி இல்லை. நாங்கள் சும்மா நிற்கிறதே ஆகலை. நாங்கள் ஒரு 2 வருஷமா இந்த பிரச்சனையை நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருந்தோம். நாங்கள் என்னதான் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் நாங்கள் அந்த ஸ்க்ரோலிங் பண்ணுவோம், நாங்கள் ஃபீட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்னென்ன வருது அதில் இதை பற்றின நாங்கள் ஒரு இதில் இருக்கிறப்ப அந்த சில பேஜஸ் லைக் பண்ணியிருப்போம். அந்த பேஜஸில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பார்ப்போம். 2 வருஷமாக இதை பார்த்து எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக கிடைச்சது தான் இந்த டைமில் நாங்கள் வெளில வந்திருக்கோம். இப்போ நான் யாருன்னா, நான் இங்கே சென்னையில் 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் நான் பொங்கலுக்கு ஊருக்கு போகலை. எனக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் கரெக்டாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுப்பொங்கல் நடக்கும். மாட்டுப்பொங்கல் தான் நாங்கள் நடத்துவோம். ஆனால் எங்கள் ஊரில் மஞ்சு விரட்டு, இந்த ஜல்லிக்கட்டு நடக்காது. ஆனால் நாங்கள் எப்படி நடத்துவோம்னா, சுற்றி கட்டை கட்டி அதில் பசுமாடு, காளமாடு எல்லாம் கட்டி வச்சு அதுக்கு அன்னைக்கு படையல் போட்டு சாப்பாடு வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு அண்டா ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க சைடில். அதுலேருந்து செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு சுற்றி அந்த மாட்டை சுற்றி ஓடி வருவோம். அன்னைக்கு என்னென்னா, எங்களுக்கு இது ஏன் உணர்வு பூர்வமாக நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம்னா, எங்கள் ஊருக்குள்ளே எங்களோட சித்தப்பா, சித்தி, தம்பி அவங்களுக்கு கூட சில பிரச்சனைகள் இருக்கும். அன்னைக்கு அவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. ஸோ அன்னைக்கு அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அது. அன்னைக்கு நாங்கள் பேச முடியாத ஒரு நேரத்தில் அங்கே பார்க்குறோம். இந்த மாடு என்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து விற்றுட்டோம், எல்லாமே போயிடுச்சு. அதுலேருந்து போன பிறகு நாங்கள் அங்கே போகிறதையும் நிறுத்திட்டோம். எங்களால் அந்த இது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்கள பார்க்கக்கூடிய நிலைமை இது ஒரு காரணமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு செலிப்ரேஷன் சொல்கிறோம். அதை செலிப்ரேஷன் சொல்லும்போது, இந்த திருவிழா சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் சொந்தம் பந்தம் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது. ஆமாம், சந்தர்ப்பம் கிடைக்குது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பிரிஞ்சு இருக்க எங்கள் குடும்பங்கள் பார்த்துக்கிற நிலைமை அங்கே தான் கிடைக்கும். கரெக்ட். பேசலனாலும் ஒருத்தர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறோம். அந்த ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா ரைட். டேனியல் பாலாஜி, நீங்க ஒரு பிரபலமான நடிகர். இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக தொடர்ந்து நார்த் இந்தியன் சேனல்ஸ்ல வாதாடிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ஆல், ஒன் ஆக்ட்ரஸ், உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்கிட்டயே அந்த கேள்வி கேட்கறாங்க. ஸோ உங்ககிட்ட இந்த கேள்வி வர்றதுக்கு நியாயமான விஷயம். ஓகே, அவங்க வெறும் நடிகனா பார்க்கறதுனால அது அந்த மாதிரி கேட்கலாம். நான் பேசிக்காக இங்கே தமிழன் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றத மீறி எங்கள் வீட்லேயும் எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தாக்கள் மாடுகளையும் வளர்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ சிட்டிஸில் வரும்போது தான் நாங்கள் அதை விட்டுட்டு வரோம். ரத்தத்தில் இருக்கு, அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. பிளட்ல அது இருக்கு, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தமிழன் ஜல்லிக்கட்டு இது பிரிச்சு வைக்கவே பார்க்க முடியாது. இல்லை, ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற பீரியட்ல இருந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயங்கள் இதெல்லாம். அந்த மஞ்சு விரட்டும், ஜல்லிக்கட்டும், மாடு ஏறு தழுவுதல் எல்லாமே அந்த பீரியட்ல நடந்த விஷயம். ஜல்லிக்கட்டு இப்போதானே வந்திருக்கு, பேர் வச்சாங்க. ஏறு தழுவுதல் தானே. அந்த ஏறு தழுவு அந்த காலத்துல இருந்து வந்தது. நம்ம மாத்திரம் தான் அதை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். மீதி நாட்டில் மறந்துட்டாங்க. அதை ஏன் மறந்துட்டாங்கன்னு கேளுங்க தொட்டி போகும்போது அவங்க கிட்ட. அதுக்கு கேள்விக்கு பதிலே வராது. தெரியணும், அவங்க கல்ச்சர் அவங்க மறந்துடுறாங்க, நம்ம இன்னும் வச்சுட்டு இருக்கோம். அண்ணாச்சி, நீங்க சொல்லுங்க, ஜல்லிக்கட்டு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? இல்ல, ஒரு தமிழனாக இது நம்ம நாட்டுடைய கலாச்சாரம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஓப்பனாவே சொல்றேன், ஊர்ல நாங்க மாடு மேய்ச்சிட்டு தான் இருந்தோம். தமிழனுடைய உணர்வுகள் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துகிற நேரம் இந்த நேரம்.
இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து தமிழ்நாடே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் ஒரு பெருமைக்குரிய விஷயத்த இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப் உன்னிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். யாராவது போய் ஒரு பஸ் அடித்து உடைப்பான், ஏதாவது ஒன்று அப்படி தூண்டி விட்டுடலாமா, செஞ்சிடலாமா, கண்டிப்பா அந்த எண்ணங்கள் வந்து அவன்கிட்ட இருக்கு. அவன் அதில் தோத்துட்டான். ஏன்னா அந்த மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மண், நம்முடைய தமிழ் மண் வந்து ஒரு வீரம் வாய்ந்த மண். சவால் விடுறேன், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்தே நான் சவால் விடுறேன். தமிழ்நாட்டில் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு இங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அந்த மாட்டை வந்து உங்களால் பக்கத்தில் போய் தொட முடியுமா? அதை நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்த தமிழனால் மட்டும்தான் அந்த காலை தொட முடியும். கண்டிப்பா. ஆமாம், அந்த வெறி வந்து தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. இன்னொரு விஷயம், தமிழை வந்து ரொம்ப அன்பானவன், ரொம்ப இலகுன மனசு உடையவன். எல்லாருக்குமே எந்த ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுத்து உதவி பண்ணுறதுலையும் முதல்ல நிற்கக்கூடிய அந்த தமிழன் முதல் முறையாக எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, ஒன்றுபட்டு நம்முடைய தமிழ் உணர்வுக்காக ஒரே நேரத்தில் கைகோர்த்து நிற்கிறது வந்து அதில் இன்றைக்கி வெற்றியும் பெற்றுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நம்ம டெலிகாஸ்ட் ஆகும்போது ஜல்லிக்கட்டு நடந்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விக்னேஷ், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணாச்சி அவர்கள் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் ஒன்றுபட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழர்கள் ஒன்னா நிக்கிறோம். நீ எந்த ஜாதி, நீ எந்த மதம்ங்கிறது கிடையாது. நீ ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நீ முஸ்லிம், அப்படி கிடையாது. ஆனா இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோம், தமிழ் மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக மட்டும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டத்தை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இணைய போராளிகள்னு ஒரு டேக்லைன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எதுனாலும் ட்விட்டர்ல பேசுவாங்க, ஃபேஸ்புக்ல பேசுவாங்க. அதை தாண்டி வந்து நிக்க சொல்லுங்களேன், யாருக்காவது வந்து குரல் கொடுக்க சொல்லுங்களேன்னு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு காலையில மெரினால கூட ஆரம்பிக்கும் போது கூட யாரும் இதை பெருசா எடுத்துக்கல. அப்புறம் நேரம் போக 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 அன்னைக்கு இரவு, அடுத்த நாள் காலையில எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இவங்கள போய் இணைய போராளின்னு சொல்லிட்டோமே, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமேன்ற மைண்ட் செட்டு கண்டிப்பா வந்திருப்பாங்க. காரணம், இந்த இணைய போராளிகள்ன்றவங்க அங்கே மட்டும் இல்லை, நாங்கள் களத்துலையும் போராடுவோன்றதை காட்டிட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு ஜல்லிக்கட்டு தெரியுமா? இப்போ ஆக்டர்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி, உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஜல்லிக்கட்டு திறந்து விட்டாக்க நீங்கள் போய் மாடு பிடிப்பீங்களான்லாம் கேட்குறாங்க. கல்யாணத்தில் போய் நம்ம தாலி கட்டுறதை பார்க்க தான் போகிறோம். தாலி கட்டணும்னு அவசியம் கிடையாது. போகிற எல்லாருமே தாலி கட்டணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி தான் இதுவும். ஜல்லிக்கட்டுன்றது என்னுடைய பாரம்பரியம். அதை நான் உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிட்டு, ரெண்டாவது இதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இல்லவே இல்லை. அங்கே இருக்கவனுக்கு A2 பால்னா என்ன, A1 பால்னா என்னன்னு தெரியுது, ஜெர்சி மாடுனா என்ன, நாட்டு மாடுனா என்னன்னு தெரியுது. இன்னைக்கு எதுக்காக போராடுறாங்க? ஜல்லிக்கட்டுன்றது ஒரு ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ன்றது எல்லாமே புரியுது. இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றவர்களையும் தெரியுது. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க, அங்கே வந்து போராடுறாங்க, கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டின ஒரே விஷயம், ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தில் ஒருமித்த குரலோட நிற்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது மேம். ஸோ நட்டி, நீங்க சொல்லுங்க. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரணும்னா, இது மண் சார்ந்த ஒரு விஷயம். உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நம்ம இருக்கிற ஏரியா, இந்த விஷயம் நான் கால்குலேட் பண்ணினா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாப்பாடு சாப்பிடுவோம், பச்சை வெங்காயமோ பச்சை மிளகாயமோ எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். ஆனால் இதை சண்டிகரில் இருக்கிற ஒரு பஞ்சாபிகிட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த மண்ணுக்கு அது ஒத்துக்காது. ஸோ இந்த கலாச்சாரம் எல்லாமே அந்தந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அந்தந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால தான் 50களில் வந்து ஸ்டேட்டாக பிரிக்கும் போது அந்த மண் சம்மந்தமாக தான் பிரித்தாங்க. ஸோ இதெல்லாம் மண் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. இந்த மண்ணிலேருந்து அந்த மண்ணிலேருந்து இங்கே இருக்காங்க, இந்த மண்ணிலேருந்து இங்கே இருக்காங்கன்னா ஒரு நாள் அடைவில் அவங்களுக்கு பழகிடும், அவங்களுக்கு தெரியும். இப்போ ஹிஸ்ட்ரியை படிக்காத யாருமே இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து ஒருத்தர் நம்ம எஸ்டிமேட்டோ இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதோங்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாம் ஒன்று இப்போ ஒன்று சேர்ந்துருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து ஃபியூச்சர் இந்தியா. யாரோ ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எதிர்கால தமிழகம் ஏற்றமிகமாக இருக்கிற செருக்கோட வந்து நான் வந்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஷூட்டிங்கு வரும்போது பார்த்தேன், அந்த ரோட்ல ஐடி, அதுவும் நிறைய பெண்கள் ஐடிக்காரங்க எல்லாரும் ரோட்ல நின்றுட்டு கையில் ஒரு தப்பட்டம், ஒரு தட்டு, ஒரு ஸ்பூனு வச்சுட்டு தட்டிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. படித்தவங்க, இளைஞர்கள், த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் தெருவுக்கு வந்து தன் மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ஒரு மெசேஜ் நார்த் இந்தியாவுக்கு அப்படி சொல்லணும், இந்த ஜல்லிக்கட்டு பற்றி, நம்ம மண்ணு பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களே அப்படிதான் அணுகிட்டு இருந்தாங்க. ஜல்லிக்கட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விவாதம் தொடர்ச்சியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்க்கமான முடிவு நம்ம எடுத்திருக்கோம். அந்த மாதிரி கண்டிப்பா வடநாட்டில் இருக்கவங்க இன்னுமே ஒரு காட்டுமிராண்டி விளையாட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட அடையாளங்கள், இன்னொன்று நம்மளுடைய நாட்டுக்காளி அப்படின்ற ஒரு இனத்தை பாதுகாக்கணும், அது எல்லாத்தையுமே கடந்த மிகப்பெரிய அறிவியல்ன்றது இருக்குது. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றதுல ஏன் வந்து மாட்டை போய் நம்ம அடக்குறோம் அப்படின்னு வந்து அந்த அடக்கும் பொழுது அதோடைய அட்ரினலின் கிளாண்ட் அதிகமாக சுரக்கும். அது மூலமாக அதுக்கு வந்து இனவிருத்தின்னும் போது அந்த இனவிருத்தியில் வரக்கூடிய காளைகள் எல்லாமே மிகவும் வலிமையாக பிறக்கும். அதோடைய காளை மாடாக இருக்கட்டும், பசு மாடாக இருக்கட்டும், அதோடைய இனவிருத்திங்கிறது ரொம்ப வலிமையாக பிறக்கும். இதுதான் அந்த அறிவியல். அந்த அறிவியலை அன்னைக்கே நம்ம தமிழ் கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். இந்த விஷயத்தை தான் விளையாட்டாகவும் பண்டிகையாகவும் நம்மள்கிட்ட கொடுத்து வந்துகிட்டு இருந்தான். பொதுவாகவே நம்ம விவசாயம் பண்றவங்க அவங்களாம் ஏதோ இது ஒண்ணுமே தெரியாதவங்க அப்படிலாம் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு கண்ணுக்குட்டி பிறந்துச்சுன்னா அதோடைய நடவடிக்கைகளை வச்சு அது எதுக்கு சரியானதுன்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அது ஒரு பால் குடிச்சிட்டு கொஞ்சம் மந்தமா போகுதுன்னா அதை மண்டி மாடு ஆக்கிடுவாங்க, அதாவது பொதி எழுத்துட்டு போறதுக்கு. அதுவே கொஞ்சம் துள்ளி குடிச்சு ஓடுச்சுன்னா அதை உழவுக்காக பயன்படுத்துவாங்க. ரொம்ப அதிகமாக துள்ளி குடிச்சு ஓதுனா மட்டும்தான் அதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாக அணுகிட்டு வர இவனுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இவன்ட்டு வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னொன்று இளைஞர்களை பற்றி சொன்னீங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருமே இப்போ எங்களே விட்டுட்டாலுமே நாங்கள் போய் மாடு பிடிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. இது வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து அடக்கிட்டு இருந்தாங்க. காலங்காலமாக எங்களுடைய மனசுக்குள்ளேயும் எங்களுடைய ரத்தத்திலையும் அது மறைஞ்சு வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அது வெளிப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் வட மாநிலத்தை சார்ந்தவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு எழுச்சி தான் சொல்ல முடியும். ஒரு காலத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஏன் 2015 இவ்வளோ பெரிய வெள்ளம் வரும்போது கூட நார்த் இந்தியா மீடியா இந்த பக்கம் கொஞ்சம் தான் எட்டி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. ஆனா தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே காலையில இந்த சாயந்தரம் வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் ஜல்லிக்கட்டு மட்டும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த இளைஞர்கள். நடு ரோட்ல வந்து எங்களுடைய இனத்துக்காக, அது இனம் தான் சொல்றோம். அந்த ஜல்லிக்கட்டு சொல்லும் போது நம்ம ரத்தத்துல உறிஞ்சிருக்கு, அது இனம் சொல்றோம். நம்மளுடைய இனத்துக்காக, நம்மளுடைய ஒரு ப்ரைடுக்காக நாங்க போராடுவோம். கண்டிப்பா ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கு? நீங்க எல்லார்த்திட்டையும் கேட்டீங்க நார்த் இந்தியன் பசங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது முகமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னா நாட்டு காளை இனங்கள் வந்துட்டு அழிக்கப்படக்கூடாது, பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒங்கோல் காளை இனமும் சரி, பொரிசால காரி காளை இனமும் சரி, எல்லா காளை இனங்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சமே. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதை நீங்க சொல்லணும். அதோட நார்த் இந்தியன் மீடியா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கறதுனால தான் இன்னும் இந்த பிரிவினை இருந்துகிட்டே இருக்குன்னு தோணுது. மொத்தமா இந்தியாவா பார்க்கணும் அப்படின்றத என்னோட ஆசையாகவும் இருக்கு. இல்ல கண்டிப்பா நான் இதுல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா பெங்களூர்ல புத்தாண்டு அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அவ்வளோ மிக பெருசா எல்லாரும் அது கவர் பண்ணாங்க. ஒரு 4 நாளா தொடர்ந்து அதை பத்தி பேசினாங்க. ஆனா கடந்த 4 நாளாக மரீனா பீச்லயும் எல்லா இடத்துலயும் பெண்கள், அதுவும் இளம் பெண்கள் அந்த பீச்ல ஆண்களுக்கு மத்தியில அங்கேயே இருக்காங்க, அங்கேயே தூங்குறாங்க, அங்கேயே போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கேதான் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களும் அந்த இளைஞர்களை ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு நியூஸ் கூட தவறான முறையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா யாராலையும் சொல்ல முடியாது. அத்தனைக்கும் பீச்ல போலீஸ் கூட கிடையாது, தூரத்துல நின்னுட்டு பாக்குறாங்க போலீஸ் கூட. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பசங்க அவங்களை பாதுகாப்பாங்க, எந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனை வராது. அந்த விஷயம் நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்புடைய பெண்கள் அது மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்கிற விஷயம், வீட்டுல எப்படி சம்மதிக்கிறாங்க? எங்க வீட்டுல எங்க அப்பா ஃபோன் பண்ணி ஏன் இன்னைக்கு காலையில போலியான்னு கேட்டாரு. லவ்லி. ஏன்னா வீட்டுல நாங்க எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துருக்கு காரணம் எங்க பேரண்ட்ஸ் தான். கண்டிப்பா அவங்க தான் சொன்னாங்க போங்க எல்லாரும் இதுக்கு சேரலன்னா எதுக்கு சேர போறீங்க, ஒண்ணு சேருங்க. அது அவங்க மட்டும் இல்ல, வயசானவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு போக ஒரு நிலைமை ஏற்பட்டுன்னா என்னங்க மெரினாக்கு போல எங்க என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வான விஷயங்கள் நடந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச 2வது நாள் வந்து எல்லாருமே மெரினாவில் கூடியிருக்கும்போது நான் யோசித்தேன் என்னன்னா, சம்பவம் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் போலீஸ் உள்ளலாம் விட மாட்டாங்க அப்படின்னு நேரே வண்டி எடுறா தம்பின்னா எடுத்தான். நேரே போய் மதுரையில் இறங்கி நேரம் அலங்காநல்லூருக்கு உள்ளே போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லி உட்காந்து பேசும்போது அங்கே நமக்கு நண்பர்கள்லாம் உடனே வந்தாங்க, வந்து உதவிலாம் பண்ணாங்க. முதல்ல ஒரு ஊருக்குள்ள அப்படி போகிறோம், அந்த ஊரே மறித்து அப்படி நிற்கிறாங்க. அரசாங்க வண்டியை உள்ளே விடலை, யாராக இருந்தாலும் சரி உள்ளே விட மாட்டோம், வெளியே போங்க அப்படின்னாங்க. நான் இறங்கினோடனே என் முகத்தை பார்த்து சொல்கிறாங்க, அண்ணாச்சி வந்திருக்காருடா. ஆமாம், அண்ணாச்சி வண்டியை மட்டும் விடுங்கடா, அவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு, அவர் அலங்காநல்லூருக்கு போட்டும், மற்ற யார் வண்டியும் உள்ளே விடாதுன்னு சொல்லி ஏன் வண்டியை மட்டும் அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு உள்ள அனுமதிச்சாங்க. அப்போ ஒரு நடிகனாகவோ வேற ஒரு ஆளாகவோலாம் நம்மளை அவங்க பார்க்கலையே. ஒரு தமிழனா
நமக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லி அந்த அலங்காநல்லூர் ஊருக்குள்ளே போகிற அவ்வளவு மரியாதை. ஒரு பாட்டியம்மா ஓடி வந்து தெய்வம் மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்க வெளில போகும்போதே கேட்பாங்க எங்கே போகிற எதுக்கு போகிற இதெல்லாம்ட்டு. அரசியல் மீட்டிங் எதாவது நடக்குதுன்னா கண்டிப்பாக பிடிச்சி திட்டெல்லாம் விழுவும். ஆமா. பட் இந்த இல்லை நான் ரோட்டில் போய் இங்கே நிற்க போகிறேன் அப்படின்னா போய் முதல்ல போய் நில்லு இரு, நான் 5 நிமிஷத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாங்கெல்லாம் வராங்க ரோட்டில். ஏரியாவில் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. எங்க வீட்டில் எல்லா பொண்ணுங்களும் பீச்சில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க நைட்ல. ஏன்னா நான் போனா இது அரசியல் ரீதியாக பார்த்துருவாங்கன்னு நினைச்சு நான் போல. ஆனா வீட்டுல எல்லாமே போயிட்டு பீச்ல உட்காந்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்களை உட்காந்துட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் இருக்கு வீட்டுல. அந்த உற்சாகம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்குப்பா. ஏதோ பாடியில ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு சொல்றாங்க எல்லாரும். ஈவன் அங்க ப்ரொட்டஸ்ட்ல இருக்கவங்க எப்பயாவது கொஞ்சம் சோர்வடையும் போது பெரிய கூட்டம், ஒரு இடத்துல மைக் இருக்கு, இன்னொரு இடத்துல மைக் இருக்கு. பீச்ல கிட்டத்தட்ட 20,000 பேர் நின்னுட்டு இருந்தாங்க, போராடிட்டு இருக்காங்க. பீச்லயா? ஆமாங்க. 20,000 யாரு சொன்னா உங்களுக்கு? நேத்து போலீஸ் கணக்கு 20,000. 20,000 சும்மா 5 லட்சத்துக்கு மேல போலீஸ் கணக்கு. 5 லட்சத்துக்கு போலீஸ் கணக்கு. அவங்க கணக்கு சொன்னா சொல்லிட்டு போட்டுமே, நம்ம கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. உலகத்திலேயே 2வது நீளமான கடற்கரை வந்து மரீனா பீச். அது இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கு. 20,000 பேர் தான் இருப்பாங்களா? அதுக்கு தான் நான் கேட்டேன். அதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குங்க. ஐயோ, என்ஜாய் பண்ணி பண்றாங்க மேம், போராட்டத்தை என்ஜாய் பண்ணி பண்றாங்க மேம். அது ஏன்னா அதை உணர்றாங்க, இது நம்ம மண்ணுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒரு கம்ப்ளீட்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இது ஃபுல்லா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியும் ப்ரொடெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு கிராமரை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல போனா. நான் எதுக்கு போராட்டம்னா இறுக்கமா உட்கார்ந்து இருக்கணும்னு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி தான். ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எப்பெல்லாம் சோர்வடைகிறாங்களோ அப்பெல்லாம் குழந்தைங்களை விட்டு பேச சொல்றாங்க. நீங்க இந்த பேரண்ட்ஸ் விஷயம் சொன்ன, குழந்தைங்க வந்து கோஷமிடுது, சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க, அதுங்களுக்கும் வந்து சொல்லும் போது அதுங்களும் சந்தோஷப்படுது. நேற்றுக்கு 2 மணிக்கு குழந்தைங்க தொடர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் அவங்கள தங்களை தாங்களே இதுல என்னுடைய தனிப்பட்ட ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு சினிமாவில் பிரபலமா இருக்கிறதுனால, சினிமான்றது தெரியும், அவங்களுக்கும் தெரியும், நம்ம அண்ணனுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோம்னா அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணுங்கிற அந்த ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோன்றதான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்ணாடியில் ஏன் மூஞ்ச பார்த்து, ஏன்டா நீலாம் எதுக்குடா உயிரோடு இருக்க அப்படின்ற மாதிரி என்னைய நானே கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த காத்திருந்து போராடுறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஒரு வெறி. அந்த வெறியில வந்து நம்ம ஐக்கியப்படுத்த முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம், ஏமாற்றம் வந்து என்னை பார்த்து நான் அந்த கேள்வி தான் கேட்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல என்னை பார்த்து நான் அதில் வெக்கப்படுறேன். அவ்வளவு இல்ல, எனக்கும் பீச்சுக்கு போகணும், அங்க போய் நிக்கணும், மக்கள் மத்தியில இருக்கணும்னா, இவர்கிட்ட வீட்டுல என் கணவர்கிட்ட சண்டை போட்டிருக்கு, நான் பீச்சுக்கு போகணும். அத சொல்றாரு, நீ போ. ஆனா அந்த கூட்டம் வந்து மக்களால உருவாக்கப்பட்ட கூட்டம். அது அரசாங்கம் கிடையாது, அரசாங்கம் சார்பாக உருவாக்கப்பட்ட கூட்டம் கிடையாது. ஒரு நடிகை இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டி வருவாங்க, அவங்கள பாக்குறதுக்காக வந்த கூட்டம் கிடையாது. உண்மையான மக்களே முடிவு எடுத்து வந்த கூட்டம் அது. அங்கிருந்து எந்த காரணத்துக்கும் அந்த அட்டென்ஷன் டிவியேட் ஆயிடக்கூடாது. சோ அதனாலதான் அதுவும் நியாயமான விஷயம். ஏன்னா உங்க போராட்டம் அது, நீங்க ஜெயிக்கணும். இதுல எந்த அரசாங்கம், எந்த ஒரு செலிபிரிட்டி வரக்கூடாது. மக்களுடைய போராட்டம், மக்கள் ஜெயிக்கணும். அதான் நடிகர்கள் அப்படின்ற பிரிச்சு வைக்கிறீங்க. நானும் இந்த மண்ணில் தான் இருக்கிறேன், நானும் என் பூர்வீகம் வந்து விவசாயம், ஓகேங்களா. அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வரும்போது எங்களுக்கே ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்காக நான் அப்பப்போ போவேன். நீங்க சொன்னீங்க அந்த டிவியேட் ஆயிடுவாங்க, அந்த டிவியேஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்க பின்பக்கமா தான் நான் போவேன், முன்னாடி போய் நிக்கிறது உட்கறது. இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்பட விஷயம் அதுதான். எல்லாரும் நின்னுட்டு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜெயித்து விட்டார்கள், அவ்வளவு ஜெயித்து விட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் நீங்க வந்து ஐயோ நம்ம ஜெயிச்சிருவோமோ, ஜெயிக்க மாட்டோமா, ஜெயிச்சாச்சு, அதுதான் உண்மை. அலங்காநல்லூருக்கு போன இமானாச்சி மெரினாவுக்கு வரலன்றதுக்கும் அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கான எனக்கு அவ்வளவு வெறி ஆசை இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு நான் மெரினாவுக்கு போறேன். இந்த மாதிரியான கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் எல்லாருடைய ஆதரவுமே கண்டிப்பா இந்த இளைஞர்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம இங்க இல்லை, ரொம்ப தெளிவான நோக்கத்தோட இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, நாங்க ஆரம்பத்துல போனப்ப 50 பேர் நின்றுகிட்டு இருந்தப்ப காவல்துறை 2 வேனை வச்சு அதை அப்படியே மறைச்சு, நாங்க உள்ள நின்று போராடுறது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் இது பண்ணாங்க. நான் சரியா வந்து ஒரு 30 பேர் இருக்கும்போது போனேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 10 நிமிடத்துல கலையிலனா தடியடி நடத்தப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சு.
அது இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், 50 பேரா இருந்தப்ப எல்லாரையும் வச்சு மறைச்சிங்க, நீங்க 2 வேனை நிப்பாட்டி மறைச்சிங்க, அதுக்கப்புறம் இங்க கூச்சல் போட்டாங்க, அதுக்கப்புறமாட்டி அதை நகட்டினாங்க. இப்ப அவங்க கணக்குப்படி 20,000 பேருனே இருக்கட்டும், ஒரு லட்சம் எதை வச்சு மறைக்க போறாங்க ஜிம்மி ஜிப் அப்படின்றதுதான் வச்சு தெரியல. எடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு தூரம் அதிகமா ஆமா. கவர் பண்ண முடியும்ன்ற அளவு எல்லாமே. அது மாதிரி ஆனா இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் அந்த 20 பேரா இருந்த பேர்ல இருந்து அங்க இருந்ததுனால இது ஒரு விஷயம் நோட் பண்ண முடியும். இன்னைக்கு சொல்லல அவங்க அரசியல்வாதி உள்ள வரக்கூடாது, எந்த இயக்கமும் உள்ள வரக்கூடாது, பேர் எடுக்கணும்னு இப்ப சொல்ல 50 பேர் அங்க நின்ன கண்டிப்பா. பேர்ல இருந்தே சொன்னாங்க. கண்டிப்பா முதல்ல வந்த ஆதரவே தவிர்த்தாங்க, முதல்ல கண்டிப்பா. வந்த அரசியல் கட்சி ஆதரவே தவிர்த்தாங்க. கண்டிப்பா அதான் சொல்றேன் நானு, எதுவுமே ஒரு அரசியல் சாயம் இதுல வந்துடக்கூடாது. அதனால்தான் உங்களுக்கு நேரம் கொடுத்தோம், உங்களுக்கு டைம் கொடுத்தோம், நீங்க உங்களால பண்ண முடியாத ஒரு விஷயம் அதுவும் நியாயமாக பண்ணி காமிக்கிறோம். ஒரு வன்முறையாக பண்ணி அல்லது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இல்ல வண்டி உடைச்சி இல்ல எங்கேயாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி கல் தூக்கி வீசி அந்த மாதிரி கிடையாது. இல்லை, இதை நான் தைரியமாகவே சொல்கிறேன் மேடம். இந்த பதிவை நான் வைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு மெரினாவில் இருந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மிஸ்டர் சுப்பிரமணிய சாமி வீடு எங்கே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பீட்டாவினுடைய தலைமையகம் எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இந்த 2 இடங்களிலும் நம்ம ஏதாவது அசம்பாவிதம் இதுவரைக்கும் பண்ணுமா? இல்லையே. எல்லாரும் அதுக்குதான் ஆசைப்பட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், நடந்தா ஆக்ஷன் எடுப்போம். இதுவும் எடுத்து எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் பாத்தீங்களா எப்படி பண்றாங்க, இவங்களுக்கு எப்படி நீங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்கலாம், ஆர்டினன்ஸ் எப்படி கொண்டு வர முடியும், அதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா உடனே அது பெருசுப்படுத்தி, ஏன்னா ஜல்லிக்கட்டுல இருந்து கம்ப்ளீட் அட்டென்ஷன் போய் இந்த ஒரு வன்முறை நடந்திருக்கு அது மட்டும் தான் நோக்கி போயிடுவாங்க. அதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம வந்து ஒரு பெரிய காரியம் சாதிக்கும் போது நம்ம வன்முறை கையாண்டதே இல்லை. போராட்டங்கள் தான் இருந்திருக்குது. அந்த போராட்டங்கள் வந்து ஒட்டுமொத்த போராட்டங்களா இருக்கோ. கப்பலோட்டிய தமிழ்னு நம்ம பேசுறோம், அப்போ வந்து யாரும் வன்முறை எதுவும் பண்ணல, ஓட்டி காமிப்போம்னு சொல்லிட்டு போராடி ஓட்டி காமிச்சாங்க. இல்ல மேடம், வன்முறை நடந்துருமோ அப்படின்னு சொல்லி சீட்டி பார்த்துக்கலாம் இருக்கானுங்கல்ல. இன்னும் 2 நாள்ல வந்து ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து இப்போ இந்த தகவல்கள் வந்திருக்கு. ஆர்டினன்ஸ் கொண்டு வருவோம், ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அமைதியா இருக்கிற இதே இளைஞர் படை நாளை மறுநாள்ல ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடந்தாலும் நடக்கும். இல்ல நடக்க கூடாதுதான் நான் ஆசைப்படுறேன். நடக்க கூடாது, வன்முறை நாமளும் நம்புறோம். ஆனா நடக்க வச்சிடாதீங்க நான் கேட்டுக்கிறேன். இல்லையே, கண்டிப்பா நம்ம மக்கள் தெளிவாக இருக்காங்க, எந்த ஒரு வன்முறை வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், அமைதியான ரீதியில காந்தி ரீதியாக நம்ம வந்து போராடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு பத்தி பேசும்போது இப்போ நம்ம மத்தியில இயக்குனர் கருப்பழியப்பன், பப்ளு, பாண்டு சார் அண்ட் உமாரியாஸ், நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க. உங்களுடைய குரல் மிகப்பெரிய குரலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய மனசுல என்ன இருக்கோ அது நீங்க அழகா பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஜல்லிக்கட்டு இந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷன் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில். எந்த அரசியல் சாயம் இல்லாம, எந்த ஒரு பிரபலங்கள் அங்கே இல்லாம, இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் தமிழ்நாடு பத்தி திரும்பி பார்க்கறாங்க, தமிழ்நாடு பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இது? இதை வந்து ஜல்லிக்கட்டுன்னு மட்டும் நம்ம அதை குறுக்கிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் நம்புறேன், அப்படித்தான் நான் ஆசைப்படுறேன். மெரினாவில் கூடியிருப்பவர்களாகட்டும், கோவையில் வஉசி பூங்காவில் கூடியிருக்கிறதாகட்டும், மதுரையில் தமுக்கத்தில் இருக்கட்டும், திருச்சியில் கூடினவங்களாக இருக்கட்டும், அலங்காநல்லூரில் கூடினவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே வந்து ஜல்லிக்கட்டு என்பது ஒரு அடையாளம் தானே ஒழிய அவர்கள் பொதுவாக இந்த சமூக அமைப்பின் மேல், அரசியல் மேல், அரசியல்வாதிகளின் மேல், நிர்வாகத்தின் மேல் ஒரு மாபெரும் சலிப்புல இருக்காங்க. அவன் இது இன்னைக்கு வந்தது இல்லை, இது ரொம்ப நாளா இருக்குது. திடீர்னு உங்களுக்கு ஏன் தோணுதுன்னா பாஸ்கல்ஸ்லா மாதிரி அது ரொம்ப அழுத்தப்பட்டு கீழே வந்துட்டதுனால ரொம்ப வீரியமா வெளியே வர்றாங்க. இதுல பாராட்டுக்குரியது என்னன்னா, இவர்கள் யாருமே வன்முறையை கையில் எடுக்கல, எந்த புது சொத்தையும் சேதம் பண்ணலைங்கிறதா ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. காரணம், தமிழ்நாடு என்ன பார்த்துருக்குது வரையும்னா, எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் 30 பேர் 3 மணி நேரம் கூடுனா ஒன்னு கல்லறியில ஆரம்பிக்கும் அல்லது பஸ்ஸை எரிக்கிறதுல முடியும். இது இல்லாம பார்த்ததே இல்லை கடந்த 50 ஆண்டுகள்ல. அப்படி இவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் கூடி இவர்கள் தங்களை தாங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்குள்ள ஒரு தலைவனே இல்லாம, அது ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டுக்குரியது. அதனால இது வந்து இது நாளைக்கு தீந்துருமா தெரியல, இது புரட்சியா இல்லை, ஆனா இது தொடக்கம். வந்து பழகிட்டான் வெளியே, இனிமே அடிக்கடி வருவான்ல அவன். இதுவரை வரவே இல்லை. அவன் நீங்க குறை சொல்லிட்டே இருந்தீங்க, அவன் குனிஞ்ச தன்னுடைய மொபைல செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்க தலைமுறை அவனை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நீங்க இல்லையா? குனிஞ்சவன் நிமிந்தா என்னாகும் தெரியணும்ல. அரசியல் கட்சிகள் எல்லோரும் இன்னைக்கு வந்து பதறுவதற்கான காரணம், அவர்கள் இதுவரையும் அரித்மெட்டிக்கல் ப்ரொபோர்ஷன் தான் உங்களுக்கு தெரியும். 1+1+1+1+1 தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆள் சேர்க்க முடியும். இது ஜாமெட்ரிக்கல் ப்ரொபோர்ஷன், 2 × 2 × 2 × 2. இது மல்டிப்ளிகேஷன். இவ்வளவு சடன் ஆள் சேர்க்கறது இருக்குல்ல,
அவர்களால் என்னையே பார்க்க முடியாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மனசுக்குள்ள தெரியும், என்னடா ஒரு மாநாடு நடத்துற கூட நம்ம தவிச்சு தண்ணி கொடுக்குறோம், மாவட்ட செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் காலை விழுந்து கும்பிட வேண்டியது இருக்கு, இவன் எங்க இருந்தா சேர்ந்தான், இவனுக்கு யாரு தலைமை? அதனாலதான் இப்ப எல்லாரும் என்ன பதறாங்கன்னா, எல்லாரும் இதை எதிர்த்து சொல்லுவார்கள். எல்லாரும் சொல்ற முதல் வாதம் என்ன சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு யார் தலைமை, யாரப்பா கூப்பிட்டு பேசுறது? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒருத்தர் கூப்பிட்டு பேசணும்ல இல்லையா அப்படின்னு இருக்குல்ல, அது யாரு பேசுறது அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் பேசணும்? சமரசத்தை தான் நீ பேசணும். அவன் தீர்வு சொல்றான். நீ வாடிவாசல தோற பட்டியல்ல இருந்து காலைங்கிற இதை பேரை தூக்குங்கிறான். அவன் சொல்ற தீர்வு. அவன்கிட்ட ஏன் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அவன் சொல்வதை செஞ்சுட்டீங்கன்னா அவன் கலைஞ்சு வீட்டுக்கு போறான், படிக்க போறான், வேலைக்கு போறான். அதனால தலைவன் வேண்டாம். தலைவன் இல்லாமல் தன்னிகர் இல்லா போராட்டம் தான் நான் அதை நம்புறேன். அதை கண்டிப்பா ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. பாண்டு சார், நீங்க ஒரு சீனியர் ஆக்டர். பழனியப்பன் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து அந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியும். ஆனா அதுதான் மாற்றம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிறது தான் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமான. நேற்று ஓஎம்ஆர் ரோட்டில் வரும்போது கூட பார்த்தேன். இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு யார் வந்து லீடர் அப்படிங்கிறத பார்த்தா யாருமே இல்லை. அவங்களே தான் லீடர். அந்த மாதிரி ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு பார்த்தேன், அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பாவம் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்கன்னு இப்போ சார் சொன்ன பாயிண்ட் தான் நானும் சொல்கிறேன். அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. அரசியல் கட்சிகள்லாம் ஒன்றுமே புரியாமல் முழிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. பெரிய பெரிய ஐடி கம்பெனி, பிரைவேட் கம்பெனிஸுங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் கூட நிறைய அதில் கலந்துக்கிட்டு. இல்ல, இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, போலீஸும் அதுலயே கலந்துக்கிறாங்க. நிறைய போலீஸ் வந்து டியூட்டி முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கலந்துட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க, ஜல்லிக்கட்டு வேணும் சொல்லிட்டு. உமா, how do you look at this? நாங்கெல்லாம் தமிழர்கள். ஸோ தமிழர்கள்ல வந்து ஆண்கள் பெண்கள் பிரிக்காம சமமா எல்லாம் இருக்கிறது தான் ஒரு ஒத்துமை இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி லேடிஸ். ஐ கேன் சி எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்க, பொண்ணுங்க, பசங்க, ஆம்பளை பசங்க எல்லாருமே இருக்காங்க. நான் இப்போ வரும்போது கூட ஒரு 3 பசங்க மட்டும், சின்ன பசங்க நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு? இல்ல, அதுவும் சொல்லுவாங்க கிராமத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், இங்கதான் நகரத்துல தானே இருக்காங்க. பெண்கள்னு அவங்ககிட்ட சொன்னதுனால சொல்ல வர்றேன். பெண்கள் வந்திருக்காங்கிற முக்கியமான இந்த போராட்டம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்று தான் சொல்லுவேன். நீங்க வாய்ப்பு இல்ல முதல்ல இவ்வளவு பேர் வந்துட்டான் ரோட்டுக்கு, அதுவே வெற்றி தான். அதுல இது முக்கியமான காரணம், இந்த இளைஞர்கள் வந்ததற்கு பெண்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல காரணம், இந்த பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, மெரினாவில் முதல்ல 10,000 பேர் கூட்டினாங்க பாருங்க 10 நாளைக்கு முன்னாடி. அன்னைக்கு தொடங்குது, அன்னைக்கு தான் தெரிய வருது. அப்புறம் அது முடிஞ்சிருச்சு. திருப்பி அலங்காநல்லூருக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் முதல்ல போலீஸ் தடியடி நடத்துது. அன்னைக்கு அங்கே கூடியிருந்தவங்க வெறும் 300 பேர் தான். அதற்கப்புறம் 16ஆம் தேதி அலங்காநல்லூர்ல எல்லாரும் கூடுறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு எல்லோரையும் கலைச்சாச்சு. இங்கிருந்து போன வெளியூர்காரங்க மட்டும் 400 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. இல்லை நீங்க வாடிவாசலை தொடங்க அப்படின்னு. உள்ளூர்காரர்கள் போயிட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய போன பொண்ணுங்கள்லாம் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு போன அலங்காநல்லூர் பெண்கள் எல்லாரும் ராத்திரி 9 மணிக்கு என்ன முடிவு பண்றாங்க, வெளியூர் பிள்ளைய வந்து நம்ம ஊர்ல உட்காந்துருக்கு, இந்த புள்ள தண்ணி குடிக்கல, இந்த புள்ள சாப்பிடல, நான் வீட்டுக்குள்ள இருந்தா அது எனக்கு அவமானம் இல்லையா, அதை நான் செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு அலங்காநல்லூரின் பெண்கள் தான் முதல்ல போலீஸுடைய தடையை மீறி வெளியே வந்தாங்க. வெளியே வந்து தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து, இது எங்க ஊர் புள்ள, என் ஊர் பிரச்சனைக்கு வந்திருக்கு, இந்த புள்ளைய நான் வந்து தவிக்க விடக்கூடாதுன்னு முடிவெடுத்த அந்த பெண் வந்ததுதான் எல்லா இடங்களிலும் தன் வீட்டு ஆண்களை, நீ என்ன செய்யற வீட்டுல, நீ கிளம்பி போ மெரினாவுக்கு, நீ என்ன செய்யற வீட்டுல, நீ கிளம்பி போ விஓசி பூங்காக்கு, நீ என்ன செய்யற வீட்டுல, நீ கிளம்பி போ தமுக்கத்துக்குன்னு கிளப்பி அனுப்பிச்சது மட்டும் இல்லாம கூட வந்து நின்று அவர்கள்ட்ட முதல்ல தமிழ்நாட்டுல பெண்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நடிகன் யாரு, நடிகை யாரு, அரசியல் தலைவர் யாரு கேட்காம உங்களுக்கு இந்த பிரச்சனையை பத்தி என்ன தெரியும் கேட்டாங்க. அப்பதான் தமிழ்நாட்டுக்கு புரிஞ்சுது, தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் இதனுடைய அமெண்ட்மெண்ட் தெரியும், எந்த ஆக்ட் தெரியும், பிசிஏ தெரியும், 22 இருக்கு, 27க்கு மாத்தணும், கால என்ன ஆர்டினன்ஸ், இவ்வளவையும் ஒரு பெண் பேசும் பொழுதுதான் நம்ம அதிர்ச்சியா பார்த்தோம். ஏன்னா நமக்கு 1வது படிக்கும் போது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, படம் போட்டு அப்பா பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார், அம்மா சமைத்துக் கொண்டிருக்கிறார், அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கான். இல்ல அம்மா தான் பேப்பர் சரியா படிச்சிருக்கா, அவளுக்கு சொல்ல வாய்ப்பே இல்ல, அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, எல்லாரையும் குத்தி வெளியே அனுப்பிச்சிட்டா, கிளம்பி போடான்னு. அதனால பெண்களின் பங்கு ரொம்ப மிகப்பெரிய பங்கு. அதை எல்லாரும் உணர மறுக்கிறாங்க அல்லது மறைக்கிறாங்க. பப்ளு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தமிழங்க, ஓகே, தமிழ்லாம் வெறி பிடிச்சேன். ஜல்லிக்கட்டு போயிருக்கீங்களா நீங்க? யாராவது ஜல்லிக்கட்டு நீ போயிருக்காமா? நீங்க யாரும் போனல? நான் போயிருக்கேன். போயிருக்கீங்களா சார்? ஜல்லிக்கட்டுல இறங்கி நீங்க வந்து மாட ஜல்லிக்கட்டு நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கலாமா? நான் இறங்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து மதுரையில் வந்து டெப்டி கமிஷனர். ஸோ எங்களுக்கு முதல் மரியாதை அங்கே போனால் ஒரு அட்ரினல் ரஷ், அந்த ரத்த ஓட்டம் இருக்கு. அது போகிறப்ப நான் வெறி வரும். கப்புன்னு இறங்கினேன், பான்னு வருது, இறங்கினேன், ஐயோன்னு ஓடின பாருங்க. என் மேலே தப்பத்து ஒரு 4 பேர் மிதிச்சாங்க, தூக்கி என்ன நிகழ்ச்சிட்டாங்க. ஒரு 3 மாதத்துக்கு எனக்கு அங்கெல்லாம் வலி, அம்மா ஆளுங்க என்ன மிதிச்சுட்டு போனது.
டெபுட்டி கமிஷனர் மகனா இருந்ததுனால போய் நீங்க மாடெல்லாம் பிடிக்க கூடாது, நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும். அதாவது நான் போய் அஸ்வின் போடுற பால பேட் பண்ணக்கூடாது. எனக்கு கிரிக்கெட் தெரியும், என்னால் பேட் பிடிக்க முடியும், கிரீஸ்ல கோட்டுக்குள்ள நிக்க தெரியும். அதுக்காக நான் போய் வக்கர் யூனிஸ் போடுற பாலுக்கு நிக்க கூடாது. நின்று மண்டை உடனே ஐயோ என்னடா மோசமா இருக்கு கிரிக்கெட் தடை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அதை மாடு பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருஷம் பூரா பழகி இருக்கான், அதுக்கான எக்ஸசைஸ் இருக்கு, மாடு இதை பண்ணிருக்கு, அவன் தான் அதை செய்யணும். நம்ம வேடிக்கை பார்த்து கை தட்டணும். அது முதல் தப்பு நீங்க போனது. இன்னொன்னு, மாடு வந்து இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த ஸ்போர்ட் தேவையான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு. 2009 தமிழக அரசு ஒழுங்குமுறை சட்டம்னு கவர்னர் பர்னாலா இருக்கும்போது கொண்டு வந்து கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களுடைய கவனத்தின் பேர்ல தான் மாடை விட்டாங்க. அவங்க ஒப்புதல் கொடுத்தாதான் மாடு வர முடியும், எதுவும் செய்ய முடியாது. அந்த ஒழுங்கோட தான் 11, 12, 13, 14 நடந்துச்சு நாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கினது 2008 திருமதி மேனகா காந்தி வாங்கினதுக்கு அப்புறம் நடந்துச்சுங்க ஜல்லிக்கட்டு. தமிழக அரசு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்துச்சு, எல்லாத்தையும் வழிமுகப்படுத்துச்சு, போட்டியாளனை ஒழுங்குபடுத்துச்சு, யார் போட்டியாளன்னு சொல்லணும். இந்த மாதிரி இப்ப ஒரு சின்ன பிள்ளைல போயிருக்க முடியும், இப்ப போனா இறக்க மாட்டாங்க. நீங்க ஐஜி பிள்ளையா தான் உள்ள இறக்க மாட்டாங்க, நீ வாப்பா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்பாங்க. அது எல்லாம் ஒழுங்கோட தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, இது ஜல்லிக்கட்டு மட்டுமே இல்லை. ஜல்லிக்கட்டு இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் ஜல்லிக்கட்டு நடத்துங்கிறது மட்டுமே இல்லை. நான் முதல்ல ஒரு தடவை பேசும்போது சொன்னேன், ஜல்லிக்கட்டு ஒரு 6 இடத்துல 7 இடத்துல தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு. இன்னொன்னு, இப்ப பணம் வேற ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. அதாவது மினிமம் 2 லட்சத்துல இருந்து அதிகபட்சம் 5 லட்சம் வரை நீங்க வைப்பு தொகை கட்டணும், டெபாசிட் கட்டணும். ஒரு கிராமத்துல கட்ட முடியாது 5 லட்சம் ரூபாய். அதனால நடத்துறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த தடையினால் தமிழகம் எங்கும் இது நடக்க போகுதுன்னு. ஜல்லிக்கட்டு நடந்துருச்சு தமிழ்நாடு பூரா, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்ப கேட்கறது என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்துறது தான் அந்த இளைஞர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. சரிண்ணே, நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துங்கண்ணே. ஓகே, இப்போ நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. கிரிக்கெட்டுக்கு வந்து வெறி பிடிச்சி பார்க்குறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு லைவா நீங்க எல்லாம் போடுங்க சார், சேனலை மாற்றிடுவோம். கண்டிப்பா. நீ குடிக்கிறீங்க, நாட்டுப்பால் குடிக்க மாட்டேங்கிறீங்களா? அதுக்காக என்ன செய்வோம்? பூட்டிடுவோமா நாட்டுப்பால்லாம்? சரி, மனிதர்களுக்கு நன்மை தெரியவே தெரியாது. 10 பேர் எடுத்து சொல்லணும் நன்மைன்னு. தீமையை நோக்கி இயல்பாவே மனிதன் தண்ணி மாதிரிங்க, பள்ளத்தை நோக்கி உடனே போயிருவான். அவன் வேட்டை நோக்கி கொண்டு வரதுக்கு தான் மோட்டர் வேணும் வச்சு ஏத்துறதுக்கு. குடிக்கல, அப்படி குடிக்கிறது இல்ல. நான் குடிக்கல, நான் எரேட்டட் ட்ரிங்க்ஸே குடிக்கிறது இல்ல. என்ன செய்ய, ஒத்துக்கிட்டீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு வருவோமா? இல்ல ஜல்லிக்கட்டுக்கு வருவோமா? நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு சொல்லணும். அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வரணும். இடையில பேசும்போது சொன்னார்ல, இதை விட பெரிய போராட்டத்துக்கு போகணும்னு சொன்னார். அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதை அவர் சொன்ன அவருடைய ஆதங்கம் உள்ளது. இது ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, நம்ம அதை நோக்கி போகணும். அதை நோக்கிய தொடக்கம் தான் இது. அங்க போவான். நீங்க எல்லாத்தையும் 4 நாள்ல மாதிரி சர்ம ரோக நிவாரணை எதிர்பார்க்காதீங்க. நீங்க 45 ஆண்டு காலமா நீங்க நானும் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கெடுத்து வச்சிருக்கோம். 4 நாள்ல பீச்சுக்கு போய் சரி பண்ண முடியாது. முதல்ல அவன் போட்ட குப்பை அவன் புறக்கணானே, தமிழ்நாடே பார்க்கலையே, இந்தியாவே பார்க்கலையே, தெரியாத குப்பை தான் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். அப்ப இது தொடக்கம், எல்லா பிரச்சனையும் தீரும், வீரியமாகணும். இவர் ஆசைப்படுற மாதிரி, நான் ஆசைப்படுற மாதிரி. ஆனா இதை நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டாம்னு சொல்ல வருவேன். இல்ல, நான் அதான் சொன்னேன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கணும். அவருக்கு டிஃபரன்ஸ் இல்ல, அவர் ஆதங்கம் தான் சரியா சொல்றாரு அவரும். ஆமா, எனக்கு சொல்லுங்க பாண்டு சார், இப்போ 2015 டிசம்பர்ல ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தால சென்னை பாதிக்கப்பட்டது. வேற யாருமே வர்றதுக்கு முன்னாடி, ஒரு படையே டெல்லியில இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்களே கீழே இறங்கி மக்கள் காப்பாத்தி, முக்கியமாக இளைஞர்கள் எல்லாரும் கீழே இறங்கி, மீனவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க தான் படகையெல்லாம் எடுத்து முதல்ல மக்களை காப்பாத்திருக்காங்க. அப்பதான் படை வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த போராட்டம் உடைய தொடக்கம் அப்போ ஆரம்பிச்சுதா? என்ன எல்லாரும் ஒன்னா கூட்டினாங்க? இதோட தொடக்கம் அப்போ ஆரம்பிச்சுதா? நீங்க சொல்றது சார் சொன்ன மாதிரி, இது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிறது இன்னைக்கு தான் அதை வந்து ப்ரூவ் பண்றாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது காமா இருந்ததுனால நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸு படிப்பாங்க, ஃபோனை வந்து தேடிட்டு இருப்பாங்க, நோண்டிகிட்டு இருப்பாங்க, நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இல்லை. அதாவது எவ்வளவுதான் கூட்ட குனிகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அமுக்கி வச்சிருந்த அந்த இதையெல்லாம் இன்னைக்கு வெளியே கொண்டாடுறதுனால நம்மளுக்கு அது புதுசாக தெரியுது. இது முதலே செஞ்சுருக்கலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது நேரம் வரும்பொழுது தான் அது வெளியே வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான டைம் இது. யாருமே எதிர்பார்க்கல, எந்த நாட்டிலையும் யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் பல நாட்டில் வந்து இந்த நம்ம ஜல்லிக்கட்டு வேணும்னு நம்ம மாணவர்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லண்டன்ல ஒரு இடத்துல, ஆஸ்திரேலியால ஒரு இடத்துல, யுஏஇல ஒரு இடத்துல, ஸ்ரீலங்காலேருந்து எல்லாருமே ஒன்றுனா கூடி ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும், எங்கெங்கே உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அத்தனை பேர் ஒன்னா இருந்துட்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக நான் இது பார்க்குறேன். ஒரு ரெவல்யூஷன் சொல்றோம், அதுதான் நான் பார்க்குறேன். நம்மளுடைய இனத்துக்காக, நம்மளுடைய ஒரு ப்ரைடுக்காக நாங்கள் போராடுவோம், கண்டிப்பா ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு ரெவல்யூஷன் சொல்றோம், அதுதான் நான் பார்க்குறேன். வாட் நெக்ஸ்ட்? இளைஞர் மட்டும் இல்ல, குடும்பமே போராடுது.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா குடும்பமே மொத்தமா இறங்கி நான் இங்க போராடுறாங்க. இருக்கிறது எல்லா இளைஞர்கிட்ட பேசும்போது என்னன்னா வீட்ல எப்படி பாக்குறாங்கன்னா சார் நாங்க வீட்ல இருந்தா என்னடா வீட்ல பண்ணிட்டு இருக்க போய் பீச்சுக்கு போடா அப்படிதான் வீட்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான், அதாவது அந்த ஜல்லிக்கட்டு என்ன அர்த்தம் என்ன, இட்ஸ் செலிப்ரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அதுக்கு சில பெயர்கள்லாம் இருக்கு, மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல். அதுக்கு பேரு நம்ம என்ன நம்ம மாடை வந்து கட்டி பிடிக்கிறோம் தான் அர்த்தம். அதுக்கு பேர் வெட்டுறோம்னு அர்த்தமா? எதுக்கா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நான் சொல்றேன், இந்த மஞ்சப்பொடி மிளகா பொடி தூவுறவன் வால் முறுக்கிறவன்லாம் இருக்கான்ல, அவனெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னே ஒத்துக்கோங்க. சரி, ஆமா, அவன் மாலை முறுக்கிறான், நான் ஒத்துக்கிறேன். அவன் மிளகா பொடி தூவுறான் வச்சிரும் அந்த ஒரு நாள். மிச்சம் 364 குஷ்புவும் கருப்பள்ளி மாடு வளர்ப்பாங்க. அவன் தானே மாடு வளர்த்தவன். அதுதான் நான் சொல்றேன், அத மாடு வளர்த்தவன். அதை விட்டுறீங்க. 364 நாள் அவன் கொண்டாடிருக்கான். டே காளையானா அது வந்து நிக்கும் பின்னாடி பேசாம. நீ கூப்பிட்டு நானும் கூப்பிட்டா நிக்குமா அது? அதை விட்டு நீ இந்த விலங்குகளை பாதுகாக்கிறவன் எவனுமே விலங்கு வளர்க்குறவன் இல்லைங்க. நீ பாதுகாப்பு எங்க வெளியே இருந்து எப்படி பேங்க் மாதிரி. பேங்க்ல நிறைய பணம் இருக்கு, ஆனா இந்த பணம் அவன் பணம் இல்ல. அந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவனை பூரா கூட்டு முதல்ல லிஸ்ட் எடுக்கணும். நீங்க எத்தனை பேர் விலங்கு வளர்த்துருக்க அப்படின்னு. ஜல்லிக்கட்டு என்பது விவசாயம் சார்ந்தது. ஒன்ன தொட்டு வளரும் எல்லாமே. ஏன்னா ஜேசி குமரப்பான்னு ஒருத்தர் இருந்தார் 1950களில். அவர் வந்து தீவிரமான வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரம் படித்தவர். காந்தி தனக்கு எக்கனாமிக்ஸ்ல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா அவரை கூப்பிட்டு தான் கேட்பாரு. இந்தியாவில் முதல்ல டிராக்டரை இறக்குமதி பண்றப்ப எதுக்கு ஜேசி குமரப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்கப்பான்னு சொல்றாரு நேரு. குமரப்பா அந்த மீட்டிங்ல இருக்காரு. எல்லாரும் பேசுறாங்க, எல்லா அதிகாரிகளும் பேசி இந்த மாதிரி இத்தனை வேலை செய்ய எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா குமரப்பா சிரிச்சு கடைசி வரையும் பேசல. குமரப்பா கடைசி அவருக்கு என்ன, குமரப்பா நீங்க சும்மா இருக்கீங்க, ரொம்ப படிச்சவர் நீங்க, உங்களை கூப்பிட்டுருக்கோம் இன்னும் சொல்ல மாட்டீங்க. குமரப்பா ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க ஒண்ணு சொல்றீங்களேப்பா, அது சாணி போடுமான்னு கேட்டாரு. குமரப்பா அது டிராக்டர், அது எப்படி சாணி போடும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த நாட்டு விவசாயம் மண்ணா போக போகுதுன்னு அர்த்தம்னாரு. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு. இது நாட்டு விவசாயம் என்பது மண்ணு, மாடு, மனுஷன் 3 சேர்ந்த விவசாயம். இதுல நடுவுல மாடை நீங்க கலட்டுனா நீங்க வீணா போறீங்க. 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு புரியும். எந்திரிச்சு வந்துட்டாரு. வந்து காந்தி கிட்ட, காந்தி இங்க எல்லாம் தப்பா இருக்கு, நான் கிளம்புறேன் ஊருக்குன்ட்டாரு. அப்படித்தான் இருக்கும். அரசாங்கம் புதுசு, பல்வேறு வேகத்துல நடக்க முயற்சி பண்றாங்க, இருந்துதான் சரி பண்ணணும். ஐயோ இவன் எல்லாமே தப்பா பண்றாங்க, நான் ஊருக்கு போறேன்னு மதுரைக்கு பக்கத்துல கல்லுப்பட்டிக்கு வந்து ஆசிரமம் வச்சிருந்தாரு. அந்த குமரப்பா சொன்னாரு, மாடை கலட்டுறீங்கடா நீங்க, விவசாயம் வீணா போகுதுன்னு. ஜல்லிக்கட்டு என்பது ஜல்லிக்கட்டு அல்ல. ஜல்லிக்கட்டோட ஒட்டி இருக்க மாடு, சாணி, எருது, பால் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதனால அதுக்கு தான் அதை நல்ல வேலை இப்பயாவது நீங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னு மகிழ்ச்சி அடையணும். வெறுமன ஜல்லிக்கட்டு அடக்காதீங்க. ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு. இன்னொன்னு, ஏன் இவன் இவ்வளவு பதறான்? விவசாயிக்கு பணம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு அது உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியும். ஒரு மாடு வளர்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவுன்னு தெரியும். கண்டிப்பா இல்லையா? பணம் கிடையாது. ஆனா இந்த விலங்குகள் நல அமைப்புன்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பீட்டான்னு ஒத்த பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பீட்டா மட்டும் இல்ல, பீட்டா ஒட்டி பல பேர் பின்னாடி எல்லாரும். இது வந்து ஒரு அடையாளம் தானே ஒழிய, வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு என்ன பணம் வருது? ஏன் இவன் இவ்வளவு பதறான்? யாரு இவங்க எல்லாம்? யார்? அன்னை தெரசாவா? எல்லாமே நெக்ஸஸ் இருக்கு. அப்ப என்னமோ இருக்கு இல்லையா? நீங்க முதல்ல அவனை வெளியேத்துங்க. என்ன பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன்டா என் மாட்டை. நீ எல்லாத்தையும் நிப்பாட்டு. எப்ப நிப்பாட்டுவ? நீ பால் குடிக்க வேண்டாமா படுத்து? மாடை நிப்பாட்டினா இது மனிதனும் மாடும், மனிதனும் விலங்கும், மனிதனும் இயற்கையும் சார்ந்து வாழ்ற வாழ்க்கை. நாளைக்கு நீ என்ன சொல்லுவ? முருங்காய் பறிக்காதம்பியா சொல்லுவேல? மரம் பிரீத் பண்ணுது, எனக்கு தெரியும், நான் பாட்னி படிச்சேன். மரம் மூச்சு விடுது, முருங்காய் பறிக்காதப்பா, மரத்துக்கு வலிக்குது பாம்பியா நீ அடுத்து? நீ எங்க வருவ? நீ இந்தியாவில் இந்த மாதிரி விலங்குகள் வச்சு ஒரு ஸ்போர்ட், ஒரு கேம் சொல்லும் போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மத்திய பிரதேஷ்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆந்திரால இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. ஆனா எங்கயுமே பேன் பண்ண முடியல. அவங்க இல்ல பேன் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க? பேன் பண்ணிருக்காங்க. கம்பாலாவை பேன் எப்படி பண்ணிருக்காங்க? பேன் பண்ணிருக்காங்க. நடக்குது. அத எப்படி தெரியுமா நடக்குது? எப்படி நடக்குதுன்னா, ரத யாத்திரை போய் கல்யாண் சிங் வந்து பாதுகாப்பு எல்லாம் விலக்கிட்டு மசூதி இடிச்சாங்கல்ல, அப்படி நடக்குது. அதுதான் அந்த மாதிரி நடக்குது. சோ அப்படிதான் பேன் பண்ணிருக்காங்க. பேருக்கு தான் பேன் பண்ணிருக்காங்க. ஏன் இத பத்தி யாருமே வெளியில பேசல? ஏன்னா இவன் மட்டும் தான், தமிழ்ல மட்டும் தான் சட்டத்தை கெட்டுப்பட்டு இருக்கான். ஏன்னா பரவாயில்ல சட்டம் ஒன்று இருக்கேன்னு பேசாம இருக்கான். அதனால நீங்க அவனை ஏறி குதிரை ஓட்டுறீங்க. நீங்க அவனை எல்லா ஊர்லயும் தடை இருக்கு. கம்பாலா எருது வச்சு நடத்தக்கூடாதுன்னு இருக்கு. பெங்களூர் நடக்குது, உடுப்பி மாவட்டத்துல. ஆனா அவங்க நடத்துறாங்க. அரசாங்கம் போலீஸை விலக்கிக்குது. அஸ்ஸாம்ல இருக்கு, போலீஸ் விலக்கிக்குது. இங்க விலக்கிக்க மாட்டேங்கிறோம். இங்க வந்து பரவாயில்ல சட்டத்துக்கு கெட்டுப்பட்டு இருக்கோம். ஆனா நம்மள தான் இவன் தனிநாடு கேட்கிறவன்னு சொல்றான், தனியா போறேன்னு சொல்றான். நான் என்ன கேட்கிறேன், தோழர் பப்ளு கேட்டார் முதல்ல எடுத்தோன்னே, உங்களை எத்தனை பேர் வந்து நீங்க எல்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்க, நீங்க எல்லாம் அதை பத்தி பேசுறீங்களானாரு. நான் சொல்றேங்க, 40 வருஷமா எனக்கு வங்க மொழியில ஒரு வார்த்தை தெரியாது. தேசிய கீதம் பாடுறேனே நான், எனக்கு ஒரு வார்த்தை தெரியாதுங்க. எனக்கு ஜன கன மன அதி நான் எக்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் பாடுறேன். ஏன்னா எல்லாரும் ஒத்துமையா இருக்குன்னு விரும்புறோம், எந்திரிச்சு பாடிடுவோம். மொழி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சக மனிதன் மேல, சக ஆட்கள் மேல காட்டுற பரிவு, நம்பிக்கை. நீ பாத்திருக்கியா? பார்த்தவங்க மட்டும் தான் அதெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா யாருமே எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இணைந்து வாழ்றோம். இந்தியா என்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இங்க தனித்தனி குணங்கள் இருக்கு எல்லாருக்கும். இல்ல அதை போற்றி பாதுகாக்கணும் நம்ம. கண்டிப்பா. பப்ளு, நீங்க
பேசும்போது உங்களுடைய ஆதங்கள் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எதிர்த்தாக நான் பேசுறேன்னு கிடையாது. யூ பிலீவ் இன் தி யூனிட்டி. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம யாருமே ஜல்லிக்கட்டு பார்த்ததில்ல, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஆனால் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் டச் பண்ணோன்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம். அது கண்டிப்பா அது நீங்களும் ஒன்று சேர்ந்துட்டோம். நான் என்ன சொல்றேன், இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இதோட விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்த ஒன்று சேர்ந்துருக்கோம், ஒன்றாவே இருப்போம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, புயல் வரும்போது ஒன்று சேர்றோம், சுனாமி வரும்போது ஒன்று சேர்றோம், பிரச்சனைன்னு வரும். ஏன் அப்போ தான் ஒன்று சேர்றோம்? ஏன் 26ஆம் தேதி மட்டும் நம்மளுக்கு வந்து கொடியேற்றணும், 200 வருஷம் நம்ம வந்து அடிமையாக இருந்தோம், அதாண்டு அன்னைக்கு மட்டும் ஏன் அந்த விழிப்புணர்ச்சி, அன்னைக்கு மட்டும் ஏன் அந்த வேகம் வருது? அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதன் காரணமாக தான் இப்போ இத்தனை நாளாக உட்காந்துருக்காங்க. எப்பொழுதுமே என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டு சீசன் இருக்கு பாருங்க, ஜனவரி மாசம் 15ஆம் தேதி முடிஞ்சிடும். அதனாலதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, 12ஆம் தேதி ஹியரிங் வருது உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, உடனடியா தீர்ப்பு சொல்ல முடியாது, நாங்க அடுத்த புதன்கிழமை சொல்றோம்னு சொல்லுது. எப்பவா 18ஆம் தேதி சொல்றேன்னு. இவர்கள் நம்புறது என்ன, உச்சநீதிமன்றம் 12ஆம் தேதி வந்திருக்கு வழக்கு, இதை தள்ளி விட்டுட்டோம்னா 14, 15, 16 பொங்கல் முடிஞ்சிடும், 18ஆம் தேதி அவன் வேலையை பார்க்க போயிடுவான். எனக்கு புரியவே இல்லை அந்த நீதிபதி சொன்னது. நீதிபதி வழக்கு முடிஞ்சிருச்சு, ஹியரிங் முடிஞ்சிருச்சு, நீதிபதி தீர்ப்பு சொல்லணும். 12ஆம் தேதி வருது, இப்ப தீர்ப்பு சொல்ல முடியாது, நான் 4 நாள் கழிச்சு சொல்றேன்னா உங்களுக்கு அதை விட முக்கியமா வேற என்ன வேலை இருக்கு? சரியா? அவர் சொன்ன அந்த புதன்கிழமை வந்துருச்சு. புதன்கிழமை அன்னைக்கு மத்திய அரசாங்கம் மனு போடுது. என்ன மனு போடுதுன்னா, ஐயோ தயவு செஞ்சு தீர்ப்பு சொல்லிடாதீங்க, தீர்ப்பு சொல்லிவிட்டீங்கன்னா நான் செயல்படணும், நான் ஓட்டு போட்டதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன்னா என்னைய சும்மா இருக்கு பந்தை தள்ளி விடுறதுக்கு. மியூசிக்கல் சேனல் சின்ன பிள்ளைய பாட்டு நிக்கிறது கூட டக்குன்னு அடுத்த ஆள் கையில பந்த கொடுத்துருங்கிற மாதிரி முதலமைச்சர் இந்த கிளம்பி போறாரு, பிரதமர் சொல்றாரு அது நீங்களே பாத்துங்க அப்படி பந்த கொடுக்குறாரு. அப்ப நீங்க பிரதமர் தமிழ்நாட்டு மேல தானே பாத்துக்கலாமா? இல்ல ஒண்ணு முடிச்சிடுறேன். இவங்க மத்திய அரசாங்கம் மனு போடுது. என்ன மனு போடுதுன்னா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சொல்லிடாதீங்க, ஏன்னா இந்த பொறுப்பை முதலமைச்சர் கொடுத்துருக்கோம், அவர் போய் தலையை உருட்டட்டும், நீ சொல்லிடாதோன்னு அந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிச்சான். ஏன் என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? இல்ல அதுதான் இன்னைக்கு காலையில பிரேக்கிங் நியூஸ், உச்சநீதிமன்றத்தில் பிரேக்கிங் நியூஸ், தீர்ப்பு இன்னைக்கு வரணும். ஆனா உச்சநீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தீர்ப்பு மறுபடியும் தள்ளி வச்சிருக்கோம். மத்திய அரசாங்கம் ஆசைப்பட்ட மாதிரி இல்ல, மனு போட்ட மாதிரி இல்ல, ஆசைப்பட்ட மாதிரி தான் போட்டிருக்கு. இல்ல யார் போட்டிருக்கீங்க? உச்சநீதிமன்றம். அதமா நீங்க வந்து ஆசைப்பட்டங்கிற செய்தியை தெளிவா படிக்கணும். நேத்து ஒரு முக்கியமான நாளிதழ் ஒரு செய்தி போடுறாங்க, ஓ பன்னீர்செல்வம் டெல்லி விரைந்தார். சரியா? அடுத்த வரி கீழே பிரதமர் மோடியை சந்திக்கிறார். நான் சொல்றேன், மோடி பிரதமர்னா ஓ பன்னீர்செல்வம் யாரா? செக்ரட்டரி கிளார்க்கா செக்ரட்டரியேட்ல? நீ பேப்பர்ல என்ன பண்ணணும், முதல்வர் பன்னீர்செல்வம் டெல்லி விரைகிறார், பிரதமர் மோடி சந்திக்கிறார், செய்தி முடிவடையுது. அல்லது ஓ பன்னீர்செல்வம் டெல்லி செல்கிறார், மோடியை சந்திக்கிறார் போது செய்தி நிறைவடையுது. மேல வந்து ஓ பன்னீர்செல்வம் டெல்லி விரைகிறாராம், பிரதமர் மோடியை பார்க்க. ஓ பன்னீர்செல்வம் செக்ரட்டரியேட்ல இருந்து வாங்கிட்டு போறாரா கொடுக்குறதுக்கு? மாநில அரசாங்கம் நினைச்சா ஒரு ஆர்டினன்ஸ் 6 வீக்ஸ்க்கு கொண்டு வரலாம். அந்த ஆர்டினன்ஸ் எப்படின்னா, நீங்க ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும். அங்க பார்லிமெண்ட்ல என்ன இருக்கோ அது வேற விஷயம், சென்ட்ரல்ல. ஆனா நீங்க ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில ஜல்லிக்கட்டு கொண்டு வரலாம். அதுக்கான எல்லா வசதிகள் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. என்னுடைய கேள்வி, மாநில அரசாங்கத்துக்கு இது எல்லாமே இருக்குன்னா ஏன் இது அட்டர்னி ஜெனரல் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே? இல்ல நான் சொல்றேன், ஏன் இது அரசாங்கம் வந்து 3 வருஷமா இன்னைக்கு நாளைக்கு இங்க இருந்து அதை நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஜனவரி 10ஆம் தேதி முடியும் போதுதான் ஜல்லிக்கட்டு ஞாபகத்துக்கு வரும். எப்ப ஜல்லிக்கட்டு போனோம், டெல்லிக்கு போனோம், பிரதமருக்கு மனு தாக்கல் செய்யணும், இது பண்ணணும், இது பத்தி பேசணும். ஒவ்வொரு தடவையும் இது ஒவ்வொரு வருஷமும் இது பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் ஏன் இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே? ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் ஆல் தி ரைட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி அட்டர்னி ஜெனரல் சொல்றாருல்ல, இது அதாவது ஆர்டினன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்டே போட்டுக்கலாம்னு. ஆர்டினன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுச்சே 2 வருஷம் முன்னாடி 7 பேர் தமிழர்களை விடுதலை பண்றதுக்கு. அது ஏன் நடக்கல? நீ சட்டம் இங்க போட்டா மறுபடியும் என்ன செய்வே, அங்க ஒரு சட்டம் போடு, மாறி மாறி விளையாடுறீங்க நீங்க. ஆர்டினன்ஸ் கிளியர் பண்ணனும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்கு டு bring in an ordinance. இல்ல மேடம், நீங்க வந்து அதாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வருவாங்க, இத கவர்னர் தான் அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும் ஆர்டினன்ஸ்? யாருக்கு அனுப்பணும் ஆர்டினன்ஸ்? இவர் கவர்னர் இருந்து பிரசிடென்ட் அனுப்பணும். பிரசிடென்ட் அனுப்பும்போது அங்க உடனே பிரசிடென்ட் இன்னொரு மனு கொடுப்பான். இல்ல அதெல்லாம் செஞ்சிர கூடாது, தமிழக தனியா செயல்படணும். அதுதான் சொல்லுவாங்க. நீங்க கரெக்ட்டா பாயிண்ட் விளையாடுறீங்க திருப்பி கரெக்ட்டா. இங்க இருந்து ஒரு ஆர்டினன்ஸ் அனுப்பும்போது தமிழ்நாடு சார்பாக போகும்போது பீட்டா and AWI and மத்த எல்லா அமைப்பிலிருந்து உடனடியாக பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துடாதீங்க. இது எல்லாமே உச்சநீதிமன்றம் மட்டும்தான் பார்க்கணும்னா, அப்ப ஏன் இந்த அமைப்பு வந்து 2 பேருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் it is within the capacity to bring in the ordinance. அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு இருக்கு பட்சம்.
அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அச்சம் என்னன்னா, இவன் பூரா ரோட்டுக்கு வந்துட்டான், அந்த பையன் பூரா கிளம்பிட்டான், இவன் பல பிரச்சனை பின்னாடி வச்சிருக்கான், ஹிடன் அஜெண்டா நிறைய இருக்கு. இவர் சொன்ன மாதிரி அது பெருசா தான் ஆகும், வரிசையா ஒன்னொன்னா வெளியெடுப்பான். இப்ப இந்த முதல்ல அதை அனுமதிச்சோம்னா எல்லாத்துக்கும் அவன் கேட்பானேங்கிறதுல உங்களை சும்மா தள்ளி விட்டு விளையாடுவாங்களே ஒழிய இதுல முடிவெடுக்கவே மாட்டாங்க. இன்னொன்னு, மத்திய அரசாங்கத்துக்கு அது எந்த கட்சி ஆளுவதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்லுவது போவதில்லை, வெல்வது என்பது அவருடைய லட்சியம், அது நிச்சயம் இல்லை. அப்படிங்கும்போது அவனுக்குடைய நேரடி கஸ்டமர் நீ இல்லை. இல்லைங்கும் போது உன்னுடைய நலனை அவன் பாதுகாக்கவே மாட்டான். நான் உறுதியா சொல்றேன், உங்களை காது கொடுத்தே கேட்க மாட்டான். ஏன்னா இங்க தேவையில்லை, நீங்க அவனுக்கு பதில் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், அவன் உங்களை கவனிக்கவே மாட்டான், உங்களை தள்ளி தான் விடுவான். அதனால இந்த இளைஞர் எடுத்த முடிவு தான் சரி, இதை நம்மளே நடத்திக்க வேண்டியதான். எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் நடத்திக்கலாம் அவன் சொல்றானோ அந்த மாதிரி நம்மளா நடத்திக்க வேண்டியதான். அப்புறம் பாப்போம் பாண்டு சார், இந்த இளைஞர்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரு சீனியர் பர்சன், இன்னைக்கு இந்த இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த போராடுறது கரெக்டுமா, போராடணும், இன்னும் கூட வேகமாக போராடலாம், இன்னும் அதிகமாகவே போராடலாம். இதே கம்மி அந்த அளவுக்கு போராடணும்னு நினைக்கிறேன். இல்ல வெறும் ஜல்லிக்கட்டுக்காக போராடணுமா, இல்ல நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி இதுதான் ஆரம்பம், எல்லாரும் பேசுற மாதிரி, எல்லாரும் பின்னாடி நிறைய விஷயத்தை வச்சுக்கிட்டு போராடுற மாதிரி இருக்கட்டும். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பிள்ளையார் சுழின்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த பேட்டான்னு சொல்றீங்களே, பேட்டா வாயில பேட்டான்னு தான் வருது, பீட்டா. அந்த பீட்டா அப்படிங்கறத வந்து அவங்க வந்து அந்த மாடோ அல்லது ஒரு நாயவோ வளர்த்த மாட்டாங்கன்னு சொன்னார், கரெக்ட். அவங்க ஒரு கரப்பாம்பூச்சியை கூட வளர்த்த மாட்டாங்கன்னு சொல்ல வர, நம்மளாம் எவ்வளவு வளர்த்துல. அவங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு, அதாவது நீங்க நம்ம யாருமே கவனிக்காத ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பீட்டா மட்டும் இல்ல, கியூபா இருக்கு, HSI இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு இவர்கள் எல்லாரும் தான் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இந்த யார் ஏதாவது தன்னார்வ குழுக்கள் சொல்லப்படுபவர்கள் எல்லாரும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல வேற மெம்பரா இருக்காங்க, கோஆப்டேட் மெம்பரா இருக்காங்க, அதுவா இருக்காங்க. இவன் வந்து நம்ம சார்ந்த நம்ம வியக்கிற மரியாதைக்குரிய ஆட்களை உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன விலங்கு நல்ல ஆர்வலர் நீங்க, அப்ப நம்ம ஆள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, யார் எங்க இருக்காங்கன்னு. சென்னையில இன்னொருத்தர் இருக்காரு ஆண்டனின்னு, அவர் வீடு அட்ரஸ் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, குறைஞ்சபட்சம் நீ அனிமல் ஃபேர் போர்ட்ல தமிழனாவது வெளியே வாடா. நம்ம என்ன, ஆனா நம்மள என்ன விரும்புறோம், எம்பி வெளியே வந்து விரும்புறோம், அனிமல் ஃபேர் போர்ட்ல இருக்கவனே வெளியே வர மாட்டேங்கிறானே, அப்புறமா அவன் வருமா. அதனால இது ரகசியமா ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அவங்க. இந்த இளைஞர்கிட்ட நீங்க செல்ல மாட்டேங்குதுங்கிறதா இவர்கள் எல்லாரும் பேரறிந்தது போல ஆகுறாங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு தெளிவா தெரியுது, இந்த இளைஞனுக்கு நடிகர்கள் எல்லோரும் அரசியல் செய்கிறார்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் நடிக்கிறார்கள், அவனுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் ரெண்டு பேரும் அனுமதிக்க மாட்டேங்கிறான். ஜல்லிக்கட்டு எப்படி பேன் பண்ணிருக்காங்களோ, அந்த ஜல்லிக்கட்டு பேன் பண்ணது பீட்டா AWBI. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல முழுவதும் பேன் பீட்டா, அப்படிதான் ஒரே ஒரு கோஷம் இருக்கு. ஆனா பீட்டானா என்ன பாப்போம் திங்கட்கிழமை எபிசோட்ல. மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள்.